வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்றைக்கி ராஷ்டிர பாஷா எக்ஸாமில் வர்ற அபு காங்கி பஹரி இந்த ஸ்டோரியோடைய சாராம்சம் படிக்கலாம். டாக்டர் ஜாகிர் ஹுசைன் பிரசித்த சமாஜ் சேவி காந்திவாதி தே. டாக்டர் ஜாகிர் ஹுசைன் ரொம்ப ஃபேமஸான சமாஜ் சேவி அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு அர்த்தம். காந்திவாதி தே அப்படின்னா ஒரு காந்திஜியோடைய கருத்துக்களை ஃபாலோ பண்ணக்கூடியவரும் கூட. उन्होंने राष्ट्रपति के पद को भी शोभित किया है. அவருக்கு ராஷ்டிரபதி கே பத் அப்படின்னா பெரிய பெரிய நேஷ்னல் லீடர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த போஸ்ட்டை கூட அலங்கரிக்கிற தன்மை அவர்கிட்ட இருந்தது. आप जामिया मिलियांग शिक्षण संस्था के आधार स्तंभ थे. அவர் ஜாமியா மிலியாங் அப்படிங்கிற எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டுடைய அந்த பில்லர், ஆதார் ஸ்தம்ப் அப்படின்னா பில்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் வருது அப்படின்னா அதுக்கு பேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடியவங்கள அது பில்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரியான ஒரு பில்லராகவும் அவர் இருந்திருக்காரு. तथा महात्मा जी के सिद्धांतों को साकार करने वाले शिक्षाविद थे. அது மட்டும் இல்லாமல் மகாத்மாஜியுடைய கருத்துக்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அவருடைய கருத்துக்களை பரப்பக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் அவர் இருந்திருக்கார் அப்படி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ கதை ஆரம்பிக்காங்க. அல்மோடா மேங் இக் படே மியாங் ரகத்தே தே. மியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலைவரை சொல்கிறப்போ மியாங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அந்த ஊருடைய இளவரசன் அப்படின்னு சொல்கிறப்பையும் இந்த மியாங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அல்மோடா அப்படிங்கிற இடத்துல ரொம்ப பெரிய ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்தார். உன்கா நாம் தா அபுகா. அவருடைய பேர் தான் அபுகா. உன்கே பஹரியாங் பால்னே கா படா ஷவுக்கு தான். அவருக்கு இந்த கோட்ஸ் பஹரியாங் அப்படின்னா ஆடுகள் வளர்க்குறது அப்படின்னா அவருக்கு ரொம்ப இஷ்டமான விஷயமா இருந்தது. உன்கி பஹரியாங் பஹாடி நசல் கி ஹோத்தி தீ. அவர் வளர்க்குற ஆடுகள்லாம் மலை ஆடுகள். பஹாடி நசல் அப்படின்னா பஹாடி அப்படின்னா மலை, நசல் அப்படின்னா அது மாதிரியான அப்படின்னு அர்த்தம். மலை பிரதேசத்தில் வளர்கிற ஆடுகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆடுகள் தான் அவர் வளர்க்குறாரு. வே பஹரியா கபி ந கபி ரசி துடாக்கர் ராத் கோ பஹாடிக்கு ஓர் பாக் ஜாத்தி தீ. அந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுன்னா எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் ரசி துடாக்கர், ரசி அப்படின்னா கயிறு, துடாக்கர் அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கயிற்றை எப்படியாவது அது கட் பண்ணிட்டு நைட் டைமில் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மவுண்டெயின்ஸுக்கு அது ஓடிடுது. பாக் ஜாத்தி தீங் அப்படின்னா அது ஓடிடுது. பஹாடி பஹரியாங் பந்தே பந்தே கபடா ஜாத்தி தீ. ஏன்னா அதில் மலை ஆடுகள் இல்லையா, அதனால் அதை கட்டி போட்டு வச்சா, பந்தே பந்தே அப்படின்னா கட்டி போடுறது, அதை கட்டி போட்டு வச்சா கபடா ஜாத்தி தீ. அதெல்லாம் பயப்படுது, ஏன் கட்டி போட்டு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது பயப்படுது. அதனால தான் அந்த கயிறை கட் பண்ணிவிட்டு அது ஓடிடுது நைட் டைமு. உஸ் பஹாடி பர் ஏக் பேடியா ரகத்தாத்தா. அந்த மவுண்டெயின்ஸில் பார்த்தோன்னா ஒரு உல்ஃப் ஒன்று இருந்தது. பேடியா அப்படின்னா உல்ஃப் அப்படி ஓநாய் அப்படின்னு அர்த்தம். ஓநாய் இருந்தது. வக உன்கே கா ஜாத்தாத்தா. இந்த ஆடுகள்லாம் அந்த பக்கம் போச்சுன்னா அந்த ஓநாய் அந்த ஆடுகளை சாப்பிட்டுடுது. அபுஹாங் கா பியார் தானே கா லாலச் பகரியாங்கோ ரோக் நா சக்தாத்தா. அபுஹாங்கோடைய பாசம், பியார் அப்படின்னா அது அவர் ஆடுகள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார் இல்லையா, அந்த பாசமும் தானே கா லாலச் அப்படின்னா இங்கே இருந்த அபுஹாங் சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுத்துடுறாரு, பத்திரமா பார்த்துக்கிறாரு. அதுவோ பஹரியும் கோ ரோக் நா சக்தாத்தா. ஆடுகளை கட்டி போட முடியல, அதாவது ஆடுகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது ஏதோ ஒரு விதத்தில் எஸ்கேப் ஆகி ஓடிடுது. உன்கே ஆஜாதி பிரியா லகத்தி தே. ஏன் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஃப்ரீடம் தேவைப்படுது. ஃப்ரீடம் வேணுங்கிறதுக்காக அது அதை கைத்தை கட் பண்ணிவிட்டு ஓடிடுது. இஸ் பிரகார் அபுஹாங் கி பகுத் சி பக்கரியாம் பாக் கயிங். இது மாதிரி தான் அபுஹாங்குடைய நிறைய கோட்ஸ் அவரை விட்டு தப்பிச்சு ஓடிடுது. அவர் பேடியே கே ஷிகார் ஹோ கை. போகிறது எல்லாமே அந்த ஓநாய் வேட்டையாடி ஆடுகளை சாப்பிட்டுடுது. இஸ்ஸே அபுஹாங் துக்கி ரகத்தேத்தே. அதனால் அபுஹாங் ரொம்ப சோகமாயிடுறாரு. और उन्होंने பகரியாங் பால்னா பி சோட்டுத்தியா. அதனால் சரி இனிமேல் நம்ம ஆடுகளை வளர்க்க வேண்டாம்,
அது ஓடி போயிடுது, தப்பிச்சிடுது. அதுக்கப்புறமா அந்த ஆடுகளை எல்லாம் ஓநாய் சாப்பிட்டுடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடுகள் வளர்க்குறதே அவர் விட்டுட்டார். மகர் தன்ஹாயி புரி சீஞ்சுஹை, ஆனால் தனிமையாக இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லையா? தன்ஹாயி அப்படின்னா தனிமை, புரி சீஞ்சுகை அப்படின்னா ரொம்ப கொடுமையான விஷயமா அவருக்கு இருக்க. கம் உமர் கி பக்கரி லேக்கர் பால்னே கா நிச்சய் கியா, ரொம்ப கம்மியான வயசில் இருக்கிற ஆடுகளை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணுறாரு. ஏக் பக்கரி லீ பகுத் கூப்சூரத் और उसका रंग बिल्कुल सफ़ेद था. ஒரு ஆடு இருந்தது, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனுடைய கலர் பார்த்தோன்னா பியூர் ஒயிட் கலரில் இருந்தது. खूब सोच विचार कर अबू हांग ने उसका नाम சாந்தினி ரகா. ரொம்ப நிறைய நேரம் யோசிச்சுட்டு அபு ஹாங் அதுக்கு பேர் சாந்தினி அப்படிங்கிற பேர் வைக்கிறாரு. உஸ்கி தேக்பால் கி, அது ரொம்ப நல்ல அருமையாக பார்த்துக்கிறாரு. காசா ஜமானா குஜர் கயா, அதுவும் ஃப்ரீயாக இங்கே அங்கேயும் போயிட்டு வருது. अबू हांग को यकीन हो गया कि अब यह न भागेगे. அபு ஹாங் என்ன நம்பிக்கை வச்சுருக்காருன்னா, யக்கீன்னா நம்பிக்கை, என்ன நம்பிக்கை வச்சுருக்காருன்னா கண்டிப்பாக இது நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுருக்காரு. மஹர் அபு ஹாங் தோகே மேங் தே, ஆனால் அபு ஹாங் முட்டாளாயிட்டாரு. आज़ादी की इच्छा इतनी आसानी से दिल से नहीं मिटती. ஸோ ஆசாதி கி இச்சா அப்படின்னா ஃப்ரீடம்கான ஆசை அப்படிங்கிறத அவ்வளோ ஈஸியாக அவங்கள மனசில் விட்டு போகாது இல்லையா? அதனால் போக மாட்டேங்க. एक दिन सुबह சாந்தினி ने पहाड़ी की तरफ नज़र की. ஒரு நாள் மார்னிங் டைமில் சாந்தினி அந்த மவுண்டெயின்ஸையே பார்த்துக்கிட்டே இருந்தது. கூப்பு சோச்சுக்கார் பகான் ஜானே கா நிச்சய் கியா, ரொம்ப நிறைய நேரம் யோசிச்சுட்டு சரி நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அது டிசைட் பண்ணுது. ஃபிர் அபு ஹாங் சே நஜர் பஜா கர் ஜங்கல் கி ஓர் பாக் கயே. ஆனால் அபு ஹாங்கோடைய நசர் பஜா கர் அப்படின்னா கண்ணில் மண்ணை தூவிட்டு போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அவருடைய அபு ஹாங்கோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அது ஃபாரஸ்ட் பக்கமாக ஓடிடுச்சு. ஃபிர் கியா தா அபு ஹாங் சிர் மாரே குட்டியாக்கே ஆகே பைட் கையே. அப்புறம் என்னாச்சு? அபு ஹாங் அவருடைய தலையில் அடிச்சிட்டு அவருடைய வீட்டு வாசலுக்கு வெளியிலே உட்கார்ந்துட்டாரு. சாராதீன் சாந்தினி இதர் உதர் கும்தி ரகி. அன்றைக்கி டே ஃபுல்லாக சாந்தினி இங்கேயும் அங்கேயும் சந்தோஷமாக சுற்றிக்கிட்டே இருந்தது. பேட்டு பார் காலியா, வயிறு நிறைய சாப்பிட்டுச்சு. அவர் அந்யா பக்கரியோங் கே சாத் கும்தி ஃபிர்தி ரகி. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆடுகளோடைய சேர்ந்து இங்கே அங்கேயும் சுந்திக்கிட்டே இருந்தது, சந்தோஷமாக இருந்துச்சு. ஷாம் கா வக்தா ஆயா, ஈவினிங் டைம் வந்துருச்சு. அந்யா பஹரியா அப்படி ஜஹக் லவுட்னே லகி. ஈவினிங் டைமில் மற்ற ஆடுகள்லாம் இருக்கு இல்லையா, அது இடத்துக்கு அது திரும்பி போயிடுச்சு. லேக்கின் சாந்தினி கே மன்மே லவுட்னே கி இச்சா நஹிங் தி. ஆனால் சாந்தினியோட மனசில் திரும்பி போகணுங்கிற ஆசை அதுக்கு இல்லை. பார் பார் அபு ஹாங் கி ஆவாஸ் சுனாயி படி. அபு ஹாங் திரும்பி சாந்தினின்னு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சாந்தினி கோ குலாமி கா ஜீவன் பசந்த் நகிங் தா. சாந்தினிக்கு இது மாதிரி அடிமையாக இருக்கிற அந்த வாழ்க்கையை அதுக்கு பிடிக்கலை. உசே ஆசாத்தி பிரியா சீஞ்சித்தி, அதுக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அபு ஹாங் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அது திரும்பி வர மாட்டேன்ருச்சு. ராத்து ஹுயி, நைட் டைம் ஆயிடுச்சு. ஜங்கல் கா பேடியா இதர் உதர் கூம்னே லகா. ஃபாரஸ்டில் இருந்த மற்ற ஓனாயெல்லாம் இங்கே அங்கேயும் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. உஸ்கி நசர் சாந்தினி பர் படி, அவருடைய பார்வை எல்லாம் சாந்தினி மேலே பட்டுச்சு. தோனோமே வார் பர் வார் ஹோனே லகே. சாந்தினிக்கும் அந்த ஓனாய்க்கும் பயங்கர சண்டை நடந்துச்சு ரெண்டு பேருக்கும். பேடியாபி தங் ஆ கயா, அந்த ஓனாயும் பயங்கரமாக டஃப்பு கொடுத்து சண்டை போட்டுச்சு. சாந்தினி கூபு காயல் ஹுயே, சாந்தினி ரொம்ப நல்லா அடிபட்டுடுச்சு. உஸ்னே அப்பனே பஸ் பர் முகாபலா கியா, அதனால் எவ்வளோ ஸ்ட்ரென்த் வச்சு சண்டை போட முடியுமோ அவ்வளோ ஃபைட் பண்ணிடுச்சு. உஸ்கே சஃபேத் பாலோங் கா லிபாஸ் கூன் சே பில்குல் சுர்க்
தா. அதனுடைய ஒயிட் கலரில் இருந்த எல்லா ஹேரும் இப்போ பார்த்தா ரெட் கலரில் ஆயிடுச்சு. அவரோட பாடி ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு, பிளட் ஆகிடுச்சு. சபேரே கே ஹோத்தே ஹோத்தே பேடியே நே சாந்தினி கோ தபோச் லியா और கயா. ஏர்லி மார்னிங் டைம் ஆகிக்கிட்டே இருந்தது. இந்த உல்ஃப் எல்லாம் சாந்தினியை மெதுவாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிச்சு. இஸ் ககானி ने स्वतंत्रता के सगी मूल्य का परिचय दिया गया है. இந்த ஸ்டோரியில் ஃப்ரீடம்கான சரியான வழி என்ன, ஃப்ரீடம்னா எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மர்கர் பி சாந்தினி ने अपनी आज़ादी के बनाए रखा. அது இறந்து போனாலுமே கூட சாந்தினி அது ஃப்ரீடமாக தான் நான் இறந்து போகணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு அதனோட உயிர் போயிடுச்சு இல்லையா. ஸோ ஃப்ரீடம்கான இண்டிபெண்டன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த லெசனில் நமக்கு சொல்லி புரிய வச்சுருக்காங்க. இதுதான் இந்த லெசனுடைய கான்செப்டை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய சேனல்